ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்போது குரு ரிஷபமனையிலும் சுக்கிரன் மீனமனையிலும் விட்டிருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார். வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க, சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் பயிற்சி அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் உச்சபலம், செவ்வாய் நீச்சம். சரி, இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யார்? சனி பகவான். அதாவது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அதாவது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது கடந்த 2 வருடங்களாகவே தொழில் விஷயத்தில் ஒரு நல்ல உழைப்பை போட்ட, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு இடமாற்றம் கிடைக்கல, ஒரு திருப்தி இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கமே ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஒரு பிரைட்னஸ் தெரியும். ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது, வேலையில் ஒரு நல்லது நடக்க போகுது, எனக்கு பிடிச்ச ஆஃபீஸர் நமக்கு வர்றார், அல்லது இதுவரைக்கும் புரிஞ்சிக்காத உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குங்க. அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. கொடுத்த வேலையை திறம்பட செய்து பாராட்டுதலை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் குரு. அப்போ பெரிய மனிதர்களின் பாராட்டுதல்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கூட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரிவுபடுத்துதல், புதிய கிளைகளை அமைப்புவது. ஸோ இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, வியாபாரத்தில் லாபத்தை தரக்கூடிய, தன்னுடைய புத்தியையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், இந்த புரோக்கரேஜ், ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் கணிசமான லாபங்கள், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்குமா? பொருளாதாரம் நல்லா இருக்குமா? குடும்பம் நன்றாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தானத்தின் அதிபதி தான் புதன். அந்த புதன் பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நீச்சமாக இருந்தாலும், வக்ரமாக இருந்தாலும், நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. இந்த 5 கிரகங்கள் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்போ என்ன, பொருளாதாரத்தில் திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். நிறைய விஷயங்கள், குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்வீங்க, சுப காரியங்களை செய்வீங்க,
குடும்பத்துக்கு எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் அல்லது குடும்பத்துக்காக ரொம்ப நாளாக இந்த பொருளெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சை 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பத்தோடு இருந்தவர்கள் கூட சரி அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, மனநிலை, மன ஓட்டங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். சரி, சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து 4ஆம் அதிபதி இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்ச பலத்தோடு அமைவது கூடுதல் சிறப்பு. அப்போ ஸ்தான அதிபதி வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்தானாதிபதி வலுப்பட்டு சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கும்போது, அதாவது வீட்டுக்கு காரக கிரகம், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை உள்ள அந்த சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கும்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது இருக்கும். ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க. ஏன் வாங்கி போட்டால் என்னாகும், டபுளாக அதாவது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஒரு வீடை மாற்றுவீங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க, இல்லை கட்டிய வீட்டை வாங்குவீங்க. இந்த மாதிரி நிலத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு பெறும். முக்கியமாக 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறதும், 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறதும், குரு என்கின்ற ஒரு நல்ல கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்குறது பூர்வ புண்ணியம் பலப்படுகிறதுன்னு அர்த்தம். பூர்வீகத்துக்கு போய் பார்ப்பீங்க, பூர்வீக சில கடமைகளை எடுத்து செய்வீர்கள், தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இணக்கத்தை கொடுப்பீங்க. இதுவரைக்கும் பூர்வீகத்துக்கு வராதவர்கள் கூட பூர்வீகத்துக்கு வந்து அது எதையாவது ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தன்மை. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை குலதெய்வ நாட்டங்களை கொடுக்கும். இப்போது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, இந்த மாதம் நிச்சயமாக ஒரு குலதெய்வத்துக்கு நம்ம போயிட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் சிறப்பு பெறும். குலதெய்வத்தை வழிபட்டுட்டீங்கன்னாலே உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. சரி, இந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதை குறிக்கக்கூடிய இந்த சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார், ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். எதிரி இருப்பாங்க, கடன் இருக்கும், இது எல்லாமே சமாளித்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் அப்படிங்கிற தன்மைக்குள்ள ஓட்டும். ஏன் தொழிலுக்காக கடன் வாங்கினா என்ன, ஒரு வீடுக்காக கடன் வாங்கினா என்ன, ஒரு திருமண சுப காரியங்களுக்காக கடன், அப்போ ஒரு நல்ல கடனை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. அந்த கடனால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்களா? ஆனால் இல்லை. 6க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கார், அதனால் நிச்சயமாக பாதிக்கப்பட போவதில்லை. எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்போடையே போய் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். ஹெல்த் விஷயங்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் இருக்கிறதுனால உடல்நலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. அது 6க்குரியவன் சுக்கிரனாக இருக்கிறதுனால சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு அவசியம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்திலான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்கும் சனி பார்த்து 7ஆம் இடத்துல சில தங்கடங்கள், சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த சனியினுடைய பார்வை விலகிவிட்டது. அப்போது குருவினுடைய பார்வை இருக்குது, சுபங்கள் நடப்பதற்கான அமைப்புகளை கொடுத்துவிடும். அப்போ தங்கு தடை இல்லாமல் சில தடை தாமதங்கள், இது பொருந்தி வருது, இது பொருந்தி வரன் தனது ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரல, ஒரு சின்ன குறை உங்களை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த குறை விலகிவிட்டது. அப்போ திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறது. கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். சரி, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா, ராகு 11 தான் உட்கார்ந்துருக்கு. 5 கிரகங்கள், வெளிநாட்டு பாக்கியம், ராகுவோடு சில கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும். டிராவல் பண்ணுவீங்க அல்லது வெளிநாடு சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதம் இருக்க முடியாது. ஒன்று வெளிநாட்டு நண்பர்களுடைய கனெக்டிவிட்டியாவது கிடச்சிரும், அல்லது வெளிநாட்டு இங்கே இருந்தாலும் வெளிநாட்டு கம்பெனியோட வேலை பார்க்கக்கூடிய தன்மை, உங்கள் கிளைண்ட் அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்.
அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலை விஷயம், தொழில் விஷயமோ, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். சரி, நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சி எடுக்கலாமா? எடுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருப்பவர்கள் பிஆர் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். ஆனால் என்ன, செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் நீச்சமானா என்ன, சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் அவங்களுடைய சில விஷயங்களுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை. 5 கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் எங்கே 11ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையே செய்யும், பெரிய கெடுபலன்களை கொடுக்காது என்கின்ற அமைப்புக்கேற்ப நல்லவைகள் நடக்கும். குழந்தை பாக்கியம், மெயினாக அந்த குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். குரு பார்க்குறார், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அமைப்புக்கேற்பவும் பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருப்பதும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். ஸோ அந்த அமைப்பில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நல்ல செய்திகளையும், குட் நியூஸையும், நல்ல திருப்பங்களையும், நல்ல மாற்றங்களையும், மனதுக்கு பிடித்த சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும். இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாநாதன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கிரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க, ஒரு நல்ல பலன் இருக்கும். அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கையில் இருக்கா, ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், அதை பொறுத்து இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா. சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம், உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு. பிரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.